இப்போ கூட சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் என்னை வந்து இரவு நேரத்தில் வந்து உட்காந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் இவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நான் கேட்டேன், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? ஜென்ஸை பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட், நடிகைகள் கேட்டால் வேற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்கன்னு ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். சரி, பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா ஆணுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறீங்களே, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க சொல்கிறத பூரா நீ சரின்னு சொல்லு. அதாவது தயாரிப்பாளர் சொல்கிறதுலாம் சரிங்க. இன்னைக்கு தயாரிப்பாளர்லாம் வேல்யூவே கிடையாது. ஹீரோ தயாரிப்பாளருக்குலாம் ஒரு ரெஸ்பெக்டும் கிடையாது. ரெஸ்பெக்ட் இருந்தால் ஏவிஎம் படம் எடுக்கிறத நம்ம நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்கிறதெல்லாம் செஞ்சிடணும். ஹீரோ சொல்கிறதெல்லாம் செய்யணும். அப்போ அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. என்னோட நம்பிக்கையும் என்னோட அறிவையும் கொண்டே அடமான வச்சு என்னை கீழே இறக்குறீங்க. நான் டிஸ்கஷனுக்கு தயாராக இருக்கேன். இதுதான் பண்ணணும் சொல்லாத, இதை மட்டும் தான் பண்ணணும். அதை நீங்கள் சொல்கிறதா தான் நீங்கள் செய்யுங்கன்றது. உங்களுக்கு தெரியுதுல்ல அந்த வேலை, நீங்கள் ஏன் செய்யலை? நீங்கள் என்னையை வச்சு செய்ய சொல்கிறீங்க. கரெக்ட். நீங்கள் அவரை அடிக்கணும்னு நினச்சிட்டீங்க, என்னையே வச்சு அடிக்கிறீங்க. அடிக்க நான் இன்னும் வேடிக்கை பார்க்குறேன்றேன். இதுதான்னா இந்த காட்சியை நான் இப்படித்தான் படமாக ஒரு படத்தில் இப்போ நிறைய படங்களில் ஹீரோக்கள் இன்னைக்கு வந்து இன்புட் கொடுக்குறதா சொல்கிறாங்கல்ல. அப்போ படம் முடியும் போது டைட்டிலில் போடுங்க, இந்தந்த காட்சி நான் என்னுடைய பங்களிப்புன்னு போடுங்க. தெரிஞ்சிடும்ல மக்களுக்கு. அப்புறம் அதுக்கு தான் உங்களை வச்சுருக்கேன். அப்போ இந்த குதிரை மேலே ஏறி நீங்கள் ஓட பார்க்குறீங்க. நீங்கள் அப்போ வெற்றி வந்தால் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, தோல்வி வந்தால் அவன் வாங்கிக்கிறேன்மா. வெற்றியோ தோல்வியோ இயக்குனர் அதை என்னோட போட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த திரைத்துறைக்கு வந்து வேறு ஒரு சின்ன முலாம் தேவைப்படுது அப்படின்றத உணர்ந்தேன். அப்புறம் சினிமா எடுக்கிறத வந்து சினிமாவையே இவ்வளோ டென்ஷனாக எடுக்கிறாங்க. ஜாலியாக பேசிக்கிட்டே எடுக்கலாமே, சிரிச்சுக்கிட்டே எடுக்கலாமே. ஹீரோவோட தோளில் கை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி கேட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாமே. சினிமா எடுத்தால் இப்படி தான் எடுக்கணும். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு கனவு. ரெட் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. யார்கிட்டையும் பேசவே முடியாது. அப்படி ஒரு அணுகுமுறையே இல்லை இங்கே. ஒரு டேரக்டரை போனால் தேர்ட் அசிஸ்டன்ட், ஃபோர்த் அசிஸ்டன்ட், செகண்ட் அசிஸ்டன்ட்னு வந்து எந்த அணுகுமுறையும் கிடையாது. நோ டிஸ்கஷன் எதுவுமே கிடையாது. டேரக்டர் ஒன்று செய்வார், அவர் செஞ்சால் நம்ம வேடிக்கை பார்த்து சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஸோ ஈகோ வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் வகிக்குது சினிமாவில். நீங்கள் பொதுவாகவே நான் முலாம் பூச்சின்னு சொன்னீங்கல்ல, அது பொதுவாக நீங்கள் பேசும்போது கூட பண்ண மாட்டீங்க. இதுதான் பிளாக் ஒயிட் இது அப்படின்னு ரொம்ப கிரே ஏரியா கூட தொட மாட்டீங்க. ஒன்று நான் சொன்னால் அந்த பக்கம் வந்துடணும், இல்லை நான் அந்த பக்கம் வந்துடணும், பிளாக் இல்லை ஒயிட்னு சொல்லிவிடுவீங்க. எப்படி இத்தனை வருஷம் சினிமாவில் சர்வே பண்ண முடிஞ்சது, எல்லாரும் நண்பரில் வச்சுக்க முடிஞ்சது? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அப்பப்போ சில நேரத்தில் வந்துருக்குச்சிங்களேன். பட் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இப்படி முலாம்பூச்சி இல்லாமல் பிளாக் ஒயிட்னு பேசி 100 பேர்த்தில் 80 பேர்த்த இழந்திருக்கேன். அப்படி 20 பேரை நண்பர்களாக வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னது உண்மை தான். அதனால தான் என்னால் இன்றைக்கும் ஒரு ஹீரோவோட அட்டாச்மெண்ட்டாக இருக்க முடியலை, ஒரு தயாரிப்பாளரோட நெருக்கமாக இருக்க முடியலை, ஒரு ஆர்டிஸ்டோட என்னால் நெருக்கமாக இருக்க முடியலை. ஏன்னா அவங்கெல்லாம் வேறு எதிர்பார்க்குறாங்க. அதனால் 100 பேரை நான் சந்தித்து வந்திருக்கேன்னா 20 பேரை தக்க வச்சுக்கிட்டேன். அந்த 80 பேரை என்னால் தக்க வச்சுக்க முடியலை. அந்த 80 பேருக்கும் நான் வந்து ஒரு கோவக்காரனாவோ அல்லது ஒரு அடமண்ட்டான ஆளாவோ அல்லது திமிரெடுத்தவனாவோ இப்படி ஏதோ ஒன்று தோணுது. ஒருத்தருக்கு கூட ஒரு சுயமரியாதைக்காரன்னு தோணவே மாட்டேங்குது. ஓகே, அந்த ஆப்ஷனே கொடுக்கணும்ல. கரெக்டு தான். செல்ஃப் ரெஸ்பெக்டாக ஒருத்தன் வளரணும்னு ஆசைப்படுறத நம்ம இல்லையே இவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு அந்த சட்டையை பிடிச்சி கீழே இழுக்கிறது.